ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ, அதுவும் குறிப்பாக கார் வச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கார் மட்டும் கிடையாது, பைக் வச்சுட்ருக்கிறவங்களுக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பைக் நிறுத்தியிருந்தாங்க. அந்த பைக்கில் 2 பேர் நைட்டு வராங்க. அதில் கேனை தொங்க விட்டு போகிறாங்க. அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கேனை தொங்க விட்டு போகிறாங்க. அது எப்படி வராங்க, என்ன வராங்க அப்படின்றத ஒரு ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே ஹவுஸ் ஓனர் எனக்கு அந்த ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் சும்மா இன்றைக்கி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த வீடியோ வந்துச்சுங்க. இந்த வீடியோவில் 2 பசங்க வராங்க, பைக்கில் வராங்க. பைக்கில் அப்படியே திருன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கார் கிட்டே போகிறான். பழைய கார் தான் அது. அந்த பழைய எனக்கு தெரிஞ்சு i10 மாதிரி இருக்குது. சாண்ட்ரோ i10 இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கார் கிட்டே போகிறான். அந்த கார் கிட்டே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, திடீர்னு அந்த காருக்கு அடியில் படுக்கிறான். நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, அந்த ஃபுட்டேஜ் பார்க்கக்குள்ள ஏதோ வீல் தான் கழட்ட போகிறாங்க போல், இல்லை காருக்கு அடியில் கொக்கியை போட்டு காரே தூக்கிட்டு போக போகிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியுது, இந்த காருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த பேனட் அப்படியே டப்புன்னு ஓப்பன் ஆகுதுங்க. பேனட்டு உள்ளே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பேனட் லாக்கர் ஓப்பன் பண்ணுறது உள்ளே தான் இருக்கும். அந்த பேனட்டை அழகாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண உடனே நான் நினச்சிட்டேன், அப்பயே கெஸ் பண்ணிட்டேன். ஸோ எதுக்காக அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத. என்னன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியோடு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வண்டியை அந்த மாதிரிலாம் அவங்க செய்யலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேனட்டில் வண்டியினுடைய பேட்டரியை கழட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த பேனட் மூடின வாக்கில் மூடின மாதிரியே இருக்குது. அதை மூடி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஃபுட்டேஜ் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நமக்கு தெரியறது என்னென்னா, நம்ம எவ்வளவோ கேமரா வச்சுருக்கிறோம், செக்யூரிட்டி ஃபியூச்சர் வச்சுருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் செகண்டரி தான். அதை வச்சு நம்ம யார் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்றதை பார்க்க முடியும். அதை வச்சு தடுக்க முடியாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இந்த வீடியோ மூலிமா நமக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு நம்மளால் தடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வண்டியை பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்க் பண்ணுங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வண்டி ஓப்பன் பண்ணக்கூட, இல்லை பேனட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகக்கூட சென்சார் செட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்குது, இல்லை வண்டிக்கிட்ட யாராவது பர்சன் போகக்கூட அலாரம் அடிக்குது, கீ இல்லாமல் போகிறாங்கன்னா அலாரம் அடிக்குது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக யோசித்து பார்ப்பாங்க, வண்டிக்கிட்ட போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா ஃப்யூச்சர் அப்படின்றது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நானும் அந்த மாதிரி ஏதாவது கடையில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை செட் பண்ணுவேன். அதற்கான வீடியோவையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாதுங்க. வண்டியை நீங்கள் இது போன்ற இடங்கள் நம்ம பார்க் பண்ணுறதுனால, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. என்னென்னா, வண்டியை நிறுத்திட்டு போயிருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு போனவொன்னே என்ன ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு போதையில் வண்டியில் பெரிய கல்லை தூக்கி கண்ணாடியிலே போட்டாங்களாம். அதுக்கப்புறம் வண்டியை ஒரு இடத்துக்கு ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்காக போயிருக்காரு. அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, அது மற்றவங்க போகிற தடம்னு தெரியாமல் அந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு போயிட்டாருங்களாம். அது ஏன்னா இந்த வீடியோவை நான் காமிச்சேன். நான் இந்த காமிக்கக்குள்ள நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட வண்டி எங்கேயாவது நிறுத்தினீங்கன்னா எல்லோரும் கழுத்துக்கு போட்டுருவாங்க, உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வரல. அதற்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. வண்டியை பார்க் பண்ணக்கூட கொஞ்சம் சேஃபான இடமா பார்க் பண்ணுறதும், யாருக்கும் இடையூறு இல்லாமல் பார்க் பண்ணுறதும். ஏன்னா நான் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டுருக்க கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா, குறுக்க வண்டியை நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அது பெரிய ரோடு அப்படின்றது. பார்க்க சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் பெரிய பஸ் எல்லாம் போகுது. அப்போ என்ன பண்ணாங்க, வண்டியை நிறுத்திட்டு போயிட்டாங்க. அந்த டிரைவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகி ஆர்னடிச்சு பார்த்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கேருந்து அந்த ஸ்பேனர், அந்த வீல் கழட்டுற ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா, அதை தூக்கி அடிச்சிட்டாரு கண்ணாடியிலேயே. அது பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய ரகளையமாச்சு அதனால். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே நம்ம வண்டி மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா, அதை நம்ம சேஃபான இடத்துல தான் பார்க் அப்படின்றத பண்ணணும். அப்படி பார்க் பண்ணால் வண்டியும் சேஃபாக இருக்கும், நம்மளும் எந்த வித நெருடலும் இல்லாமல் போயிட்டு வரலாம். நல்லா கார் வச்சுருக்கிறவங்க யோசித்து சொல்லுங்கள். நம்ம வண்டியை எங்கேயாவது நிறுத்தக்குள்ள நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுருக்கிறோம் இல்லைங்களா? ஐயோ, வண்டி பத்திரமா இருக்கா என்னன்னு தெரியலையே, வண்டி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியலையே, எவனாவது வண்டியை நோண்டுறானா, இல்லை வண்டி ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சா, இல்லை ஏதாவது குறுக்க நிறுத்திருக்குமா அப்படின்ற யோசனை அப்படின்றது கண்டிப்பாக நம்மளில் எல்லாருக்குமே இருக்கும், இருக்காமலாம் இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த யோசனை எப்போ பாரு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், 2 பேர் வராங்க. அப்படியே அவன் என்ன பண்ணுவான்னா, நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பான். இப்போ வண்டி கடையில் பார்த்திங்கன்னா டப்புக்குன்னு படுத்துருவான். படுத்த உடனே அந்த பேனட் எப்படி ஓப்பன் ஆகும் பாருங்களேன்.
ஆக்சுவலி பேனட்டோட ஒயரில் தான், அதாவது நம்ம எக்ஸலேட்டர்லாம் பைக்கில் முறுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயரில் தான் போகும். அதை வச்சு அழுத்துனாவே ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய வண்டியிலலாம். இப்போ பாருங்கள் அழகாக திறந்துட்டான். அழகாக திறந்து அந்த பேட்டரியை வந்து எப்படி பாருங்கள் கையிலேயே கழட்டி எடுக்கிறான்னு தெரில. ஒருவேளை ஸ்பேனர் கையில் வச்சுருந்தானு என்னன்னு தெரியல. இல்லை ஒருவேளை இந்த வீடியோ இதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட தெரில. ஆனால் நம்ம விசாரித்து பார்த்ததில் ஃபுல்லாகவே இது வந்துட்டு திருடிட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிற வண்டியிலலாம், அதாவது ரோட்டு ஓரமாக நிறைய நிறுத்தி வச்சுருக்கிறாங்களே, அந்த மாதிரி இடங்கள்லாம் திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்றதான் வந்துட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்குதான். ஆனால் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே த்ரெட்டு மாதிரி இருக்குமா. அந்த த்ரெட்டு மாதிரினா ஒரு கைப்பிடி வச்சு திருவுற மாதிரி இருக்குமா. பாருங்கள் இருந்த மாதிரி அப்படியே மூடிட்டான். ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இப்போ காலையில் வந்து பார்த்தாருன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண கூட அது பெருசாக தெரியாது. அங்கே பாருங்கள் சாக்கில் நிறைய இடங்களில் போய் எடுத்துருப்பானுங்க போல். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கூட தெரியாது. சாரி, வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும். அது வரைக்கும் வந்துட்டு சுத்தமாக என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது.